பிக் பாஸை நான் வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இந்த ஷோவோட கிராண்ட் லான்ச் இன்னைக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த ஷோக்குள்ள ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டாக ஃபேட்மேன் ரவீந்திரன் அவர்கள் உள்ளுக்குள்ள போயிருக்காரு, நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ செகண்ட் கண்டஸ்டண்டாக உள்ளுக்குள்ள போயிருக்கிறது யார் அப்படின்னு கேட்கும்போது ஆக்ட்ரஸ் சஞ்சனா. இவங்களோட ஃபுல் நேம் சஞ்சனா நமிதாஸ். இவங்களுக்கு வயசு 21 தான் ஆகுது. நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகையை தான் இவங்க இருந்து வந்துருக்காங்க. இவங்க நடித்த முக்கியமான படம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்து அவருடைய 50 படமாக ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த மகாராஜா. இந்த படத்தில் விஜய் சேதுபதிகளுக்கு பொண்ணாக இவங்க தான் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரேம் மூலியமாக தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இப்போ இவங்க வந்திருக்காங்க. அவங்களோட ஏவியில் அவங்கள பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிட்டு ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு பொண்ணு தான். நான் மீடியாக்குள்ளே வந்து முக்கியமான ரீசனே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா மீடியாக்குள்ளே வந்து பெருசாக சாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா அதுக்கு அலோவ் பண்ணலை. ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்களை அலோவ் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணனால தான் மீடியாக்குள்ளே வந்திருக்கோம். நிறைய ஆடிஷன் போயிருக்கேன். சின்ன பொண்ணு மாதிரி இருக்க ஒரே காரணத்தினால நிறைய வாட்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா கொடுத்த மோட்டிவேஷனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் கிடைச்ச ஒரு படம் தான் ஆகஸ்ட் 16, 1948. இந்த படத்தை தொடர்ந்து என்னோட செகண்ட் படமாக அமைஞ்ச ஒரு படம் தான் மகாராஜா. என்னுடைய 2வது படத்துலேயே இவ்வளோ பெரிய ஆக்டரோட இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அது எனக்கு நடந்துருச்சு. இது மூலயமா எங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சினிமா மேலே எங்கள் அம்மாவுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் இது மூலிமா எனக்கும் சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. என்னுடைய சினிமா கேரியரில் அடுத்த அளவு கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேஜாக இந்த ஒரு பிக் பாஸ் ஷோவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிக் பாஸ் ஷோவில் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, இவங்களோட கேம் எப்படி இருக்க போகுது, மக்கள் இவங்களுக்கான ஆதரவை எப்படி கொடுக்க போகிறாங்க, இந்த ஓவரால் சீசன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி சினிமா சார்ந்தக்கூடிய பிரபலங்களை பற்றியும் மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஷோவை பற்றியும் முக்கியமாக பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.